ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன் சப் வியூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் பிஸா. அதுதான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், குடமிளகாய், சீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீரும் எடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்து இதை விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இப்போது நெய் சூடாகிட்டு இருக்கு. அந்த நெய்யில் இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த முட்டையோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா ஃபஸ்ட்டு, செகண்ட் டொமேட்டோ, அப்புறம் வெங்காயம். இது எல்லாமே இதில் போட்டுட்டு இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம சட்டியில் இதை போட்டுக்கலாம். இதை போட்டு அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க. பார்க்கவே எப்படி நல்லா இருக்குங்களா? இதை ஆக்சுவலாக பேலியோ டயட், கீட்டோ டயட் இதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இதை மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நல்லா மதியானம் வரைக்கும் பசியும் தாங்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த சீஸை இதுக்கு மேலேயே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது அதிகமான ப்ரோட்டீன் உள்ள ஒரு டிஷ். இது நீங்கள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் உங்களுக்கு பசி தாங்கக்கூடிய ஒரு டிஷ். இது எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப எவ்வளோ கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, ஒரு 2 நிமிஷமாக சிம்லேயே ரொம்ப பொறுமையாக வெந்துட்டு இருந்தது. இப்போது சீஸு, பன்னீர் எல்லாமே நல்லா குக் ஆகி ஒரு பார்க்கவே அழகாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, அந்த சீஸு, பன்னீர் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸு ஆட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பிஸ்ஸா ஃபீலிங்லேயே நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
அப்படியே பிஸ்ஸா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்லேயோ டின்னர்லேயோ செஞ்சு கொடுங்க, அவங்க பிஸ்ஸா மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து புது டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டிஷ் எல்லாமே உங்கள் மொபைல் தேடி வரும்.